வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, மேச ராசிக்கு வக்ர சனி பயிற்சி பலனை பார்க்கலாங்க. அதாவது கோச்சாரத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி காலம் ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த வக்ரகதி காலம் எத்தனை நாள் அப்படின்னு எடுத்துட்டா 138 நாட்கள் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விரய சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அவர் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்போ உங்களுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மேச ராசி. அந்த ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் பகவான் ஆவார். அங்க உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு எடுத்துட்டா சூரிய பகவான் ஆவார். இது என்ன ராசி, இந்த ராசி தத்துவம் என்ன அப்படின்னா, நம் ஜோதிட ரீதியாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா சர ராசி ஆகுங்க. சரம் அப்படின்னு எடுத்துட்டா சரசர சரண நகரக்கூடிய தன்மை கொண்டதே உங்களுடைய ராசி. சரிங்களா? அந்த ராசிக்கு மாரகஸ்தானம் பாதகஸ்தானம் என்ன அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, ராசிக்கு 2 7ஆம் இடம் மாரகஸ்தானமாகும், ராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாகவும் வரக்கூடிய அமைப்புங்க. இப்போ இந்த பாதகஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டானா இங்க சனி பகவான் வரக்கூடிய அமைப்பு. அதாவது இப்ப கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனி காலம் ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது விரய சனியாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வந்துட்டாலே 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி விரய சனியில நடப்புல இருக்கு. இந்த சனி பகவான் யாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு 10 11ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜீவனஸ்தானாதிபதி. அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே சனி பகவான் ஆவார். 11ஆம் இடமான லாபஸ்தானம், உங்களுக்கு எந்த இடத்துல எந்த வழியிலெல்லாம் லாபம் வருமோ அது எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் ஆவார். லாபாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஆவார். அவரே உங்களுக்கு ராசிக்கு யாரு அப்படின்ற பாதகாதிபதியும் ஆகக்கூடிய அமைப்பு. அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய அமைப்பு. அவர் 12ஆம் இடத்துல இருந்து எந்தெந்த பாவத்தை பார்ப்பாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பாரு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பாரு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாய் பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது சனி பகவான் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னா, இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் மீன ராசியில வந்ததுல இருந்தே இந்த இடத்தை எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுத்துருப்பாரு. 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா என்ன, குடும்பம். அடுத்தது பணம் சேமிக்கக்கூடிய இடம். அதுக்கு அடுத்தது வாக்குஸ்தானம், உங்களுடைய மதிப்பு மரியாதை வார்த்தை மூலமா வரக்கூடிய இடம் எல்லாமே 2ஆம் இடம். அந்த இடத்துல சனி பகவானுடைய பார்வை. சனி பகவான் யாரு, உங்களுடைய பாதகாதிபதி. இப்ப இந்த சனி பகவான் வந்ததுல இருந்தே குடும்பத்துல ஒரு சங்கடம், ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு மனஸ்தாபம், ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கிறது. அடுத்தது கடன் பிரச்சனை, எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தல வர்ற பணம் எங்க போகுதுன்னே தெரியல, செலவாகிக்கிட்டே இருக்கு, பிரச்சனையா இருக்கு, சங்கடமா இருக்கு. அது 2ஆம் இடம் தேக ஆரோக்கியத்தை அதாவது உடலை குறிக்கக்கூடிய பாவம் அப்படிங்கறதால ஏதோ ஒண்ணு உடம்பு சரியில்லாம வைத்தியத்துக்கு செலவு செய்யறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து தந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது 6ஆம் இடம், கடன் பிரச்சனை, நோய், இதெல்லாம் குறிக்கக்கூடிய எதிரிகள், வம்பு வழக்கு, இது எல்லாம் தரக்கூடிய இடமே 6ஆம் இடம். அந்த இடத்தையும் சனி பகவான் பார்க்கறாரு, உங்களுடைய பாதகாதிபதி. அங்கேயும் அது உண்டான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். தந்தை மூலியமா பிரச்சனைகள், தந்தையுடைய சொத்துக்கள் மூலியமா பிரச்சனைகள், தந்தை வழியில இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் மூலியமா பிரச்சனைகள், பங்காளிகள் மூலியமா பிரச்சனைகள், ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனாலும் பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க சனி பகவான் இப்ப வக்ரகதி ஆயிட்டாரு. இப்ப பாருங்க, இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலம் எப்போ அப்படின்னா, எப்ப வக்ர ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரகதியில அடைந்த அந்த சனி பகவான் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலேயே இருக்காரு. இந்த சனி பகவான் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு, 138 நாட்கள் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பார்வையும் வாங்குறாரு. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் யாரு, பாக்யாதிபதி. பாக்யாதிபதி போய் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல பாக்யாதிபதி அமர்ந்து அந்த சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்ப ஏற்கனவே சனி பகவான் வக்ரகதி அடைந்து உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்காரு. மேற்கொண்டு உங்கள் பாக்யாதிபதி பலம் பெற்று அந்த குரு அந்த சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே உங்களுக்கு இப்ப நான் எதை நான் சொல்லிட்டு வந்தேன், 2ஆம் இடம்,
6ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதுல எல்லாமே உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய அமைப்பு, சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு, இது வரைக்கும் கஷ்டங்கள் இருந்தது எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு. அது மாதிரி சூழ்நிலையில தாங்க சனி பகவான் இருக்காரு. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான், அவரே லாபாதிபதி. சனிக்குண்டான அமைப்பு என்ன, இந்த அமைப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவர் தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் இல்லைங்களா. தொழிலில் நாம நியாயமா கரெக்டா எப்படி நாம லாபத்தை கொடுக்குறோமோ, எவ்வளோ போடுறோமோ அதுக்கு உண்டான லாபத்தை கரெக்டா நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு நியாயமா நடந்துகிட்டு இருந்தா லாபத்தை அதிகமா கொடுப்பாரு. அவர் தான் சனி பகவான். நாம நியாயமா நடந்துகிட்டா அவரு நியாயமா நம்ம கிட்ட நடந்துக்குவார். அப்பேற்பட்டவர் குணாதிசயம் கொண்டவரே சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு அவரே கர்மாதிபதி. இந்த மாதிரி அமைப்புல ஒரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில உங்களுக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் எவ்வளவோ வந்திருக்கும். அதுல எல்லாம் இப்ப நிம்மதியா இருக்குங்க. இப்ப தொழில கொஞ்சம் ஓரளவு நிம்மதி சூழ்நிலை ஏற்படுத்தும். தொழில நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, தொழில லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலையும் பாருங்க, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் குரு பார்வை பெற்று வக்ரகதி ஆனவும் சனி பகவான். வக்ரகதினா என்ன அப்படின்னா, அவனை அந்த வக்ரகதியில இருந்து எது பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடத்துல அப்படியே ரிவேர்ஸா பலன் தருவாரு. சரிங்களா, இப்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காரு, அவர் வக்ரகதி ஆயிட்டாரு. அப்படியே மாற்று பலனா நல்லது தரக்கூடிய அமைப்பு. இப்ப பார்க்கக்கூடிய குரு பார்வை பெற்ற சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்தையெல்லாம் வளர்ப்பாரு. அதான் நான் சொன்னேன், குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கும், குடும்பத்துல இருந்துட்டு இருக்க பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் குறையும், குடும்பம் ஒத்துமையா இருக்கும், குடும்பத்துக்கு உண்டான விசேஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனை தீரும், பணம் கொஞ்சம் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், தொழில நல்லா விருத்தி அடையும், புதிய முயற்சி வெற்றி அடையும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் பிரச்சனை ஆரோக்கிய குறைபாடெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்பு. நல்லா உடல் தேங்கி ஓரளவு நல்லா இருக்குப்பா, முன்ன இருந்தோட இப்போ உடம்பு நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு நல்ல பலன் தரக்கூடிய, ஆரோக்கியத்துல நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா சனி பகவான் ஆயுள்காரகராகவும் வராரு இல்லைங்களா, அப்படிங்கிற அமைப்புல ஆரோக்கியத்துல நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி எல்லாம் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. பிரச்சனை இருந்த இடத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனை தந்தவர் அந்த இடத்துக்கு எல்லாம் வளர்ப்பாரு. அந்த மாதிரி நல்ல பலன்களை தரக்கூடிய தந்தை மூலயமா இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் எல்லாம் சரியா போகும். அவங்க மூலியமா நல்ல பலன் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய அமைப்புங்க. தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கிற மாதிரியே வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அங்கேயும் சங்கடங்கள், 6ஆம் இடத்தை சனி பார்க்கறாரு, மேலதிகாரி மூலயமா பிரச்சனை, கூட வேலை செய்யறவங்கள பிரச்சனை, உட்காந்து வேலை செய்ய முடியல, இந்த மாதிரிலாம் இருந்தது எல்லாமே இப்ப மாறி ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை வேலையில நல்ல வளர்ச்சி இருக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, அல்லது புதிய வேலைக்கு போய் சேர்ந்து அங்க நல்லா சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் அந்த சனி பகவான் தொழில் காரகர் இல்லைங்களா, தொழில் மூலயமா நல்லது செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. அடுத்தது லாபாதிபதி. லாபாதிபதி குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை தனத்துக்கு காரகரான உங்களுடைய பாக்யாதிபதியுடைய பார்வை பெற்று பார்க்கறதுனால நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்குங்க. எவ்வளவு கடன் நீங்க பட்டிருக்கீங்களோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த 138 நாட்கள் அந்த சனி பகவானால உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அந்த சனி பகவான் வக்ரகதி அடைந்து இருக்காரு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சனி பகவான் சம்பந்தப்பட்ட திசையோ புத்தியோ அல்லது சனி பகவான் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு திசை, மற்ற திசைகள சனி பகவான் சாரத்திலேயோ பார்வையிலோ இருந்த மற்ற கிரகங்கள் திசை நடந்துட்டு இருந்தாலும் சரிங்க, இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு சனி சம்பந்தப்பட்ட திசா புத்தி எல்லாம் நடக்குது அப்படின்னா அப்படியே யோகமான பலன்கள்லாம் தரக்கூடிய அமைப்பாக மாறிடுங்க. இந்த மேச ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர சனி நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை அமையற மாதிரி தொழிலும் சரி, சொந்த தொழில நல்ல லாபம் கிடைக்குது, லாபாதிபதி லாபத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்காரு, தொழில வளர்ச்சி அடைகிறது, இந்த மாதிரி முன்னேறக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் தீரி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாத, இது வரைக்கும் நீங்க எது பேசினாலும் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஊருக்குள்ள ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் இப்போ அதுல எல்லாம் உங்களுக்கு மரியாதை இருக்கிறது, உங்க பேச்சுக்கு கட்டுப்படுறது, இந்த மாதிரி எல்லாம் அந்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையே மேச ராசிக்கு இருக்குங்க.
ஏழரை சனியில விரய சனியாக இருந்து சங்கடங்கள் பிரச்சனைகள் பாதிப்பெல்லாம் கொடுத்த சனி பகவான் இந்த 138 நாட்களும் உங்களுக்கு யோகமான பலன்களும் சொந்த தொழில வளர்ச்சி லாபம் முன்னேற்றம் ஒரு படி மேலே ஏறக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல சனி பகவான் கேந்திர ஸ்தானத்துல நல்ல அமைப்புல இருக்காரு அப்படின்னா இப்போ சனி தேசம் நடந்துட்டு இருந்தாலும் சரிங்க, ஓரளவு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த சனி பகவான் மூலயமா இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அவர் வகரகதி அடைஞ்சிட்டாலும் குரு பார்வை பெற்று பலம் பெற்று நல்ல அமைப்புல இருக்காரு, உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்புல இருக்காரு. அப்படிங்கிறதுனால நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு. இந்த 138 நாட்களும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை, நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, நல்ல பலனை கூடுதலாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் மேச ராசிக்கு உண்டு. சரிங்களா? இந்த வக்கர சனி ஏழரை சனினே நீங்க மறந்துடலாம். மறந்துட்டு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமை தோறும் போய் சனி பகவானை போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்கும். முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, உங்களால் முடிஞ்ச 5-10 முடியாதவங்களுக்கு பணம் உதவி பயின்றது, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் செஞ்சிட்டு வாங்க. உங்களுக்கு சனி பகவானால் கூடுதலான நன்மைகள் நடக்கும். சனிக்கிழமை ஆகுதுன்னா பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி கொடுங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு வாங்க. நல்ல பலன்கள் கூடுதலாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ஜல்ம நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு வாங்க. இந்த 138 நாட்களும் நிம்மதியான சூழ்நிலை, ஓரளவு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே மேசராசி நேர்களுக்கு இந்த வக்கர சனி உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பில் கோச்சார ரீதியாக இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.